ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நாள் 2ற்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம நிறையா பார்க்க போகிறோம். நிறையா சாங்ஸ், நிறையா ஆக்ஷன் அண்ட் நிறைய மெசேஜஸ், நிறையா மோட்டிவேஷன் அண்ட் இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அட்வைஸும் கேட்க போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை நோக்கி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளைக்கு விட்டதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே அப்பா, இந்நாளிலையும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, இந்த யூத் மீட்டில் கலந்து கொண்டு இருக்கிற அநேகரையும் உங்கள் கையில் கொடுக்குறேன் ஏசப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா, காத்துக்கோங்க ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு அவங்களுக்கு நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு ப்ரோக்ராமும் உபயோகமாக இருக்க நீங்கள் கிருபை தாங்க. நீங்கள் கிரியை செய்யுங்க சுவாமி. இந்த பிள்ளைங்களோட மனசில் இருந்த எல்லா பாரத்தையும் நீங்கள் தூக்கி எரிஞ்சிட்டு ஆண்டவரப்பா உங்களுடைய தேவ அன்பை கொடுங்க. ஆண்டவரப்பா எப்போதும் விழித்திருந்து ஜெபம் பண்ண நீங்கள் கிருபை தாங்க ஏசப்பா. நீங்கள் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களையும் பார்க்குற வாலிப பிள்ளைங்களையும் உங்கள் கையில் கொடுக்குறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பாதுகாத்துக்கோங்க, ரெட்ட கோட்டைக்குள்ளே மறைச்சு பாதுகாத்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Scanning. Found a portal nearby. Calculating the route to the portal. You will reach your destination in 4 minutes 13 seconds. Hello my dear youths. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்க தானே? நான் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கேன். நீங்களும் இருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு டே 1 நீங்க எராய்ஸ் பத்தி பாத்தீங்க. டே 2 தீம் என்னவா இருக்கும் நீங்க எல்லாரும் அவங்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி சாரா மேடம் போன்ல பிஸியா என்னமோ பண்ணிட்டே இருக்கா. என்ன பண்றான்னு பாக்குறோம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மேடம், சாரா மேடம், என்னதாச்சு? ஏன் இப்படி பதஷ்டமா பேசுறீங்க? நான் பதஷ்டப்படுறேன், நீதான் பதஷ்டப்படுற. உனக்கும் அண்ட் இந்த யூத்ஸ்க்காக தான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். பட் நீ போன்ல ரொம்ப நேரமா பிஸியா அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க? எப்போதும் போல பாட்டு கேட்டு பப்ஜி விளையாடுறேன். பப்ஜி விளையாடுறியா? காலையில ஃபேஸ்புக் அப்லோட் பண்ண போட்டுக்கு ஃபேஸ்புக்கு லைக்ஸா? இன்ஸ்டால போட்டோ அப்லோட் பண்ண மாட்டேங்குது. இன்ஸ்டா வாட்ஸ்அப்ல 90 மெசேஜஸா? டைலாக் பண்ண போட இப்படி மாறுனா இப்படி மாதிரிதான் நிறைய யூஸும் வளர சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் இதுல வெளியில வரணும். முக்கியமா உங்ககிட்ட நான் இப்ப முக்கியமான விஷயம் பேச போறேன். சாரா, ஒரு விஷயம் ஹெட்செட்டை காட்டி நான் உங்களுக்கு சொல்ல போறது கவனமா கேட்கணும். கேட்டுதானே காய்க்கணும். உன்னோட ஹெட்செட் நீ காய்க்கினாதான் உன்னால அந்த கவனமா கேட்க முடியும். ஓகே, சொல்லுங்க. நான் இப்ப சொல்ல போறேன், எல்லாரும் கவனமா கேளுங்க. சாரா மாதிரி நிறைய யூத்ஸும் இந்த மாதிரி சோசியல் மீடியா, டிக்டாக், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இப்படின்னு நிறைய ஆப்ஸை சிக்கிட்டு அடிக்ட் ஆகி எப்படிதான் வெளியில வரணும்னு நினைச்சு தவிச்சுதான் இருக்கீங்க. பட் இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து வெளியில வர உங்களால முடியும். அதுக்கு என்ன பண்ண தெரியுமா? நீங்க எப்பொழுதும் விழித்திருக்கணும். விழித்துதான் இருக்கும். விழித்திருக்குன்னா கொஞ்சம் டேஸா நம்ம கேட்டுட்டு இருக்கோமே, நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, விழித்திரு, விலகிரு, வீட்டில். நான் அதை சொல்லல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம விழித்திருக்கிறத பத்தி நான் சொல்றேன். எப்படி விழித்திருக்கணும் நீ எனக்கு கேட்க போற? நான் சொல்றேன், ஜெபத்துல நம்ம விழித்திருக்கணும். லூக்கா 21:36 என்ன சொல்ற நீங்க அவங்களுக்காக வாசி சொல்லலாம். கண்டிப்பா. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளில் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். What does it say? It says, stay awake at all times for praying. புரிஞ்சதா சாரா? புரிஞ்சிருக்கா? பாருங்க, நீங்க எல்லாருமே ஜெபம் பண்ணி விழித்திருக்கும் போது பிசாசு என்ன கண்ணி வச்சாலும் எந்த வகையில உங்களை சிக்கணும்னு நினைச்சாலும் உங்களால சிக்க முடியாது. ஏன்னா அவங்களோட தந்திரங்களுக்கு உங்களால எதிர்த்து நிற்க முடியும். அதுக்குதான் நீங்க எப்பொழுதும் ஜெபத்துல விழித்திருக்கணும். ஓகே, சாரா தெளிவாயிட்டான்னு நினைக்கிறேன். அப்படிதான் தெளிவாயிட்டேன். So I am ready to stay awake and pray. Are you ready? கண்டிப்பா நம்ம யூத்ஸ் ரெடி ஆயிட்டான்னு நான் நினைக்கிறேன். So let us all be awake. What does it mean? Arise warriors and kill the enemy. Praise the Lord. Hello teens and 20s. ரொம்ப
உற்சாகமா இன்னைக்கு டே 2ல கலந்துக்கிற உங்க எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி நாங்க வரவேற்கிறோம். செகண்ட் டேல எங்க கூட சேர்ந்து நீங்களும் பாட்டு பாடி எங்க கூட சேர்ந்து சந்தோஷமா தேவனை ஆராதிக்க நீங்க இப்போ இங்க ரெடியா இருக்கிறீங்க, அப்படிதானே சொல்லினாக்கா? ஆமாக்கா. ஓகே அக்கா. சோ நம்ம கூட சேர்ந்து அவங்க இன்னைக்கு பாட போறாங்க. இன்னைக்கு என்னக்கா பாட்டு நம்ம பாட போறோம்? நேத்து சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பாடணும். இன்னைக்கு நம்ம என்ன பாட போறோம்? பாடல் பாடி மகிழ்வேனே பாட்டு. ஓ, பாடல் பாடி மகிழ்வேனே துதிகள் இல்லையா? சூப்பர் அக்கா. நம்ம பாடல் பாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கணும். நம்முடைய நாவில மட்டும் இல்ல, நம்முடைய ஆத்மாவோடும் முழு இருதயத்தோட நம்ம பாடலாம். பாடலாங்களா? எங்க கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. பாடல் பாடி மகிழ்வேனே துதியல்லேலூயா.
Praise be to God. காலிங் ஆண்டர் கொடுத்துருக்காரு. அது நீங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 ஆக்ட்ஸ் 1:8 பார்க்கும்போது பசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே பலமாக இறங்கி வரும்போது நீங்கள் ஜூடா சமேரியா இந்த உலக பரிந்தமும் நீங்கள் சாட்சியாக இருப்பீங்கன்னு ஆண்டர் நம்மள்கிட்ட பார்த்து சொல்கிறாரு. ஆண்டர் நம்மளை ஒரு சாட்சியாக ஒரு விட்னஸாக இந்த பூமிக்கு உங்களையும் என்னையும் ஆண்டர் எடுத்து பயன்படுத்துவார். அதுக்கு இந்த எழுப்புதலின் காலத்தில் ஆண்டர் நம்மளை ஒரு பெரிய தரிசனம் நம்ம மேலே வச்சு நம்மளை பலமாக அந்த ஆவியானவர் இறங்கி வரும்போது நம்மளுக்கு அந்த பலன் கிடைச்சி நம்ம எழும்பி பிரகாசிவோம், நம்ம விழுத்திருவோம். நம்ம ஆண்டருக்காக விழுத்திருந்து ஜெபத்தில் நின்று தரித்திருந்து ஊரெல்லாம் நம்ம டார்ச் அடித்து ஏசப்பாட நாமத்தை சொல்லணும். நீனும் நானா உப்பு, நம்ம தான் சால்ட். we are the light and the salt for this nation. எத்தனை பேர் ஆண்டவர்களை விசுவாசிக்கிறேன், நான் தான் ஆண்டவரே சால்ட். ஏன்னா ஏசப்பாக்கிட்ட நீங்கள் கண்ண முடியும், கருத்துக்கிட்ட நீங்கள் சொல்லாம ஆண்டவரே அப்பா நான் ஊரெல்லாம் உங்கள் நாமத்தை நான் டார்ச் அடிக்கணும் ஆண்டவரே. அப்பா நான் ஒரு டார்ச் மாதிரி ஏசப்பா, நான் ஒரு லைட் மாதிரி ஆண்டவரே, நான் ஒரு உப்பாக ஆண்டவரே ஏசப்பா எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ஏசப்பா எங்களோட ஊரில் எங்கள் தெருவில் ஆண்டவரே நான் வாழணும். ஏசப்பா கிட்ட நீங்கள் ஆண்டுகிட்ட கேட்கும்போது நீங்கள் வாஞ்சியாக கேட்கும்போது ஆண்டவர் உங்களை நிரப்புவார். அவர் சொல்கிறாரு, நான் உங்களை சாட்சியாக வைப்பேன். யூதாவிலும் சமேரியாவிலும் இந்த கடைசி இந்த பூமியின் கடைசி உன்னை நான் சாட்சியாக வைப்பேன். டு தி எண்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் உன்னை நான் சாட்சியாக வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரே என்னை சாட்சியாக வைங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லிட்டு கொண்டு செல்கிற ஒரு பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டப்பா, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உங்களோட சுவிசேஷம் நாங்கள் எடுத்துகிட்டு போகிற ஒரு வண்டியாக இருக்கணும் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து ஏசப்பா கிட்ட ஆண்டவரே எங்களை நிரப்புங்க அப்பா. விழித்திருந்து ஜெபிக்கிற ஜபாவி எங்களுக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. வல்லமை ஆவியானவரே நம்மளை பலமாய் இறங்கி வாங்க ஏசப்பா. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் இல்லாத சாத்தான சொல்லாத விரட்டிவிட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் இல்லாத சாத்தான சொல்லாத விரட்டிவிட்டேன். இதை பார்த்தீங்களா? வல்லமையின் ஆவியானவர் உங்க மேல இறங்கும் போது அந்த பொல்லாத சாத்தானின் கிரியைகளை அழிக்கும் வல்லமை உனக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்காரு. எவ்வளவு பெரிய அதிகாரம்! ஆண்டவரே பிசாசை முறியடிக்கிற வல்லமை எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அந்த வல்லமையின் ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு பவர், அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நம்ம மேல ஆண்டவர் நிரப்புறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. எல்லாம் கண்களை மூடி பாடலாம். Ah
நறுமணமா ஒரு சென்ட் மாதிரி ஆண்டவர் நாமத்தை நம்ம எடுத்துக்கொண்டு போகிற ஒரு பிள்ளைகளாக இயேசுப்பாக்காக நம்ம வாழணும். இயேசுப்பாக்கள் எல்லாம் சொல்லாமா, கிறிஸ்துவுக்கு நறுமணமா இயேசுப்பா நான் ஒரு நறுமணமா ஒரு வாசனையா இந்த பூமிக்கு நான் இருப்பேன் அப்படின்னு செய்து பாடலாமா? கிறிஸ்துவுக்கு நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்கு நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவேன். வல்லமை நான் யானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் இல்லாத சாத்தான சொல்லாத விரட்டிவிட்டேன். உலகத்துக்கு வெளிச்சம் நான் ஊரெல்லாம் டார்ச் அடிப்பேன். உலகத்துக்கு வெளிச்சம் நான் ஊரெல்லாம் டார்ச் அடிப்பேன். உப்பாக பரவிடுவேன் நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன் நான் எப்போதும் சுவை தருவேன். உலகத்துக்கு வெளிச்சம் நான் ஊரெல்லாம் டார்ச் அடிப்பேன். உலகத்துக்கு வெளிச்சம் நான் ஊரெல்லாம் டார்ச் அடிப்பேன். உப்பாக பரவிடுவேன் நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன் நான் எப்போதும் சுவை தருவேன். உங்க வலிமை நாவியானவரே அப்பா எங்க மேல இறங்கி வாங்க ஆண்டவரே. அன்றைய ஊரெல்லாம் டார்ச்சரிக்க ஆண்டவரே இயேசுப்பா எங்களை நிரப்பி பயன்படுத்துகிறாங்க. நிரப்புகிறாக ஆண்டவரே அப்பா எங்க மத்தியில நீர் அசைவாடுகிற தேவன் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே awake. எழும்பு ஆண்டவரே எங்களை பார்த்து ஆண்டவரே இயேசுப்பா தூங்க காலம் போதும் எங்களை எழும்புன்னு சொல்ற தேவன். And let the dry bones come alive. ஆண்டவரே இயேசுப்பா எலும்புகள் ஆண்டவரே இயேசுப்பா உயிர் பெற்று எழவேண்டி ஆண்டவரே எங்களை எழுப்பும் ஆண்டவரே. எங்க தேசத்துக்கு ஆண்டவரே டார்ச் அடிச்சு செலுத்தி போற ஒரு பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. ஒரு உப்பாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. God use me as your light, your salt. ஆண்டவரே இயேசுப்பா இந்த வாயில திறந்து ஆண்டவரே லைட்டா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே ஒரு சால்ட்டா எடுத்து பயன்படுத்து ஆண்டவரே தேசத்துக்கு. அப்போ உங்களுக்காக ஆண்டவரே இயேசுப்பா விடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே ஜெப பாரதி ஆண்டவரே செய்தியில கூட எங்களை மாற்றும் ஆண்டவரே. பயப்பட தேவையில்லை. உமாக்காக தைரியமாக இந்த பூமியில வாழும் ஆண்டவரே.
இயேசுவோட அன்பு ரெடி இயேசுப்பா அப்படியே இயேசுவோட சொல்லுங்க. லைட்டா ஆண்டவரே இயேசுப்பா சால்ட் அந்த பூமிக்கு ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே உண்மை நாங்கள் என்னைக்கும் பின்தொடர்ந்து போக ஆண்டவரே இயேசுப்பா எங்களை பேசுவதை அழைத்து தேவனே ஆண்டவரே உண்மை நாங்கள் பின்தொடர்ந்து எங்கள் வாழ்க்கை முழுவதும் வரத்துக்கு ஆண்டவரே எங்களை கழுகு போல எங்கள் உயரவரை எழும்ப செய்யும் ஆண்டவரே விழுத்திலிருந்து ஜெபிக்கிற ஜவாபி எங்களுக்கு ஊற்று தேசத்துக்காக ஊற்றி ஆண்டவரே மீதியான எல்லாரும் கருத்து நாங்கள் உங்களுக்கு பொறுப்பு கொள்ளவர்கள் சொன்னதாவே. லின்சிகா ஏக்கா சொல்லுங்கக்கா. எஸ்தர் அக்காவும் சாரா அக்காவும் எதை பத்தி பேசினாங்கன்னு தெரியுமா? தெரியுமே நினைக்கிறேன்க்கா. அக்கா டிக்டாக் பத்தி சொன்னாங்க, வாட்ஸ்அப் பத்தி சொன்னாங்க, ஃபேஸ்புக் பத்தி சொன்னாங்க, இன்ஸ்டாகிராம் பத்தி சொன்னாங்க, மெசஞ்சர் பத்தி சொன்னாங்க. எல்லாத்துலயும் பிசாசோட வலை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு என்ன பண்றது? அது வந்து நம்ம காத்துக்கிறதுக்கு அக்கா கவனமா இருந்தா போதும்க்கா, விழித்திருக்கணும்க்கா. சரி, விழித்திருந்து என்ன பண்ணணும்? அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பாட்டுல பார்க்க போறோம் அக்கா. அப்படியா? சூப்பர். ஆனா நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயப்படலாம் இருக்காதீங்க, பதட்டம்லாம் படாதீங்க. ஓகே, ஒரு தனாவை போட்டு ஜாலியா பாட்டு பாடலாமே. சூப்பர். ஓகே. விழிப்பிடுத்தோடு
ஆக்ஷன் அப்பா தாங்க முடியல, உடனே பொண்ணு நினைச்சு பண்ணிட்டீங்களாக்கா? ரைட், ஓகே. ஜெபத்திலே விழித்திருந்து ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். கெர்ஜிக்கும் சிங்கம் போல உங்களை பிடித்து வலையில போடுறதுக்கு பிசாசானவன் ரெடியா இருக்கான். ஆனா அவனை வீழ்த்துறதுக்கு நாம ஜெபத்துல விழித்திருந்து அவனை வீழ்த்தணும். சரிங்களா? சரி, பாட்டை பார்த்துட்டே இருங்க. இந்த பாட்டுக்குரிய ஆக்ஷன் அடுத்தவங்களுக்காக வருது. ஹலோ டீன்ஸ் அண்ட் 20s, தன்னானே சாங் பாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஜெபத்திலே விழித்திருந்து நாம பிசாசை ஜெயிக்க போறோம். ஓகே, இப்ப நானும் தேவியக்காவும் இந்த ஆக்ஷன் பண்ண போறோம். நல்லா பாருங்க, அது எங்க கூட சேர்ந்து செய்யுங்க. இந்த டே 2லையும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய டீமுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏசப்பா ரொம்ப உங்களை எல்லாரையும் நேசிக்கிறாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட உங்களை ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ண விரும்புகிறார். மோட்டிவேட் பண்ணுறது மட்டும் இல்லை, நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கணும்னு ஏசப்பா இந்த நாளில் விரும்புகிறாங்க. என்ன காரியம் அப்படின்னு கேட்கலாங்களா? ஓகே, வாங்க கேட்கலாம். என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் விழிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லலாம், இல்லை கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்படும் போது ஜனங்களுக்குள்ள இந்த கொரோனா வைரஸை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லை, அதனால தான் இந்த மாதிரிலாம் ரோட்டில் போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை கேட்குறோம், அப்படி தானே? அதே போல தான் இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் அவங்கள சுற்றிலும் என்ன காரியம் நடக்குது அப்படின்னு தெரியாமல் பலவிதமான பாவங்களில் விழுந்து கடைசியில் அவங்க அடிப்படும் போது, அவங்க கஷ்டப்படும் போது, அவங்க உதவி அற்ற சூழ்நிலையில் இருக்கும்போது தான் அதை ரியலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஏன் அந்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னு ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ கவனமா இருக்கணும். கவனம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நம்ம விழித்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்காக, தீவிரவாதிகளுடைய கையிலிருந்து தப்புவிக்கப்படுவதற்காக, நம்முடைய தேசத்தின் எல்லை எங்கிலும் நமக்காக இரவும் பகலும் மிலிட்ரி பீப்புள், அவங்க அந்த இராணுவ படையினர் அங்க உட்கார்ந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. அங்க அவங்க பாதுகாத்து கொண்டிருக்கிறனால தான் நம்ம இங்கே பாதுகாப்பாக தூங்கிட்டு இருக்க முடியுது, அப்படிதானே? ஸோ அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எதிரி எப்படி வேணாலும் உள்ளே வந்துடுவான், அப்படிதானே? அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிசாசானவன் எப்படியாவது உள்ள நுழைஞ்சிடுவான். அப்புறம் நமக்கு ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது. இன்னைக்கு ஏசப்பா அவங்க கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் விழித்திருக்கணும்னு சொல்றாரு. நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும்னு சொல்றாரு. ஜெபிக்கணும் அப்படின்றது போது நமக்கு நிறைய பேருக்கு அது ரொம்ப ஒரு
கசப்பான ஒரு விஷயமா இருக்கும், அப்படிதானே? ஆனா இந்த எழுப்புதலின் காலத்துல ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஜெபத்துல இணைத்திருக்கிறார். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜெபிக்கிற இடத்துல பாவம் இருக்காது, பாவம் செய்கிற இடத்துல ஜெபம் இருக்காது. இந்த வார்த்தை என்னைக்குமே மறந்துடாதீங்க. நீங்க ஏசப்பா கிட்ட நெருங்கி இருக்கும் போது உங்களால பாவம் செய்ய முடியாது. அதே இது ஏசப்பாவை விட்டு நீங்க தூரமா செல்லும் பொழுது ஜெபம் என்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா விழுந்து போயிடுவோம். இன்னொரு ஒரு காரியத்தை உங்ககிட்ட நான் சொல்றேன். என்ன காரியம் அப்படின்னா, அக்கா நான் நல்லா ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு எதிராக நிற்கிற சூழ்நிலைகள் என்ன, அந்த பிசாசினுடைய காரியங்கள் என்ன, அவனுடைய தந்திரம் என்ன அப்படின்றத ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். நமக்கு ஆவி என்னும் அச்சாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நீங்க ஜெபிக்கிற பிள்ளைங்களா மாறிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு முன்னாக பிசாசானவனால நிக்க கூட முடியாது. அவன் தலதறிக்க ஓடி போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள காரியம் தான், ஒரு வல்லமையுள்ள ஆயுதனை சொல்லலாம், அதுதான் ஜெபம். ஜெபத்துல மாத்திரம் இல்லை, வேதத்தின் வார்த்தைகளை கூட நம்ம விழித்திருக்க பழகி கொள்ளணும். வேதத்தின் வார்த்தைகளை நம்ம படிக்கும் பொழுது அந்த வசனத்துக்கு நம்ம நடுங்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும்னு ஏசப்பா அந்த நாள்ல நம்மள சொல்றாரு. நீங்க ஜெபிக்கிற பிள்ளைங்களா மாறணும் அப்படின்றது தான் ஏசப்பாவுடைய ஒரு பிரதானமான ஒரு காரியமா இருக்குது. நீங்க ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க ஜெபிக்கிறதுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்க ஜெபிக்கும் போது பூமி அசையும். நீங்க ஜெபிக்கும் போது நரக பாதாளங்களுடைய காரியங்கள் தகர்க்கப்பட்டு போகும். நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்காக சிங்காசனத்தை விட்டு எழுந்தருளி ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நீங்க ஜெபிக்கும் போது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பிடும். இப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளதான் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஆகையால் நீங்க ஜெபிக்கணும். நீங்களும் கவனமா இருங்க. மற்றவங்களையும் நீங்க உங்க ஜெபத்தால நடத்தும் போது அதே காரியத்தை ஆண்டவர் அவங்களுக்கும் சொல்லுவாரு. நீங்க விழித்திருந்தாதான் மற்றவங்களையும் விழிக்க வைக்க முடியும். ஸோ இந்த டே 2ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்க விழித்திருந்தாதான் மற்றவங்களை விழிக்க பண்ண முடியும். நீங்க உங்களை ஏசப்பா ஜாமக்காரராக நியமித்திருக்கிறார். ஸோ ஜாமக்காரர் எப்படி என்ன பண்ணுவாங்க? விழித்திருந்து பாதுகாப்பாங்க. அதே போல இந்த தேசத்திற்கு, உங்க குடும்பத்திற்கு, நம்மளை போல இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு ஜாமக்காரரா ஆண்டவர் உங்களை நியமித்திருக்கும் போது நீங்க இன்னும் உங்க பாவத்துல தூங்கிக்கிட்டு இருந்தா, இன்னும் உங்க சோம்பேறித்தனத்துல தூங்கிக்கிட்டு இருந்தா அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, உங்க ஜெபம் ஆண்டவருக்கு தேவை. நீங்க ஜாமக்காரரா அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த அழைப்புல நீங்க உறுதியா இருக்கணும். ஜாமக்காரர்னா மற்றவங்களை குறை சொல்கிறது காரியம் அல்ல, ஆண்டவருடைய சமூகத்துல பரிந்து பேசி மன்றாடி பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஜெயிப்பதுதான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஏசப்பா நமக்கு கொடுப்பாராக. ஓகே, நம்ம நாளைக்கும் மீட் பண்ணலாம். பை பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு கற்றுக்குள்ள விசுவாசிக்கிறேன். நேற்றோட எபிசோடு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ப்ரோக்ராமையும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் 2ஆவது நாள் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம சின்னதாக ஒரு அட்வைஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, டோன்ட் லூஸ் ஹோப் என்ற தலைப்பை தான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த நேரத்தில் கூட எல்லாவற்றையும் ஹோப்பே இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். வசனம் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை போயின்னு போகாது. இந்த குவாரண்டைன் நாட்களில் கூட நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், அடுத்து நம்ம லைஃப்பில் என்ன செய்ய போகிறோம், எல்லாமே முடக்கப்பட்டுருச்சு, இனிமேல் லைஃப்பில் நம்ம என்ன செய்கிறது, அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறது, வாழ்க்கையை நோக்கி நம்ம எப்படி போகிறது நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்கள் செய்வார். ஓட்டத்தை துவங்கினவர் கர்த்தர், அவர் நிறைவேற்றி கொடுப்பார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிடுவதில்லை, உங்களை விட்டு விலகுவதில்லை என்று வசனம் சொல்லுங்கள். ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். இதுக்கு பைபிளில் கூட நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, பெதஸ்டா குளம்னு ஒரு குளம் இருந்துச்சு. அங்கே 38 வருஷமாக சப்பானியாக ஒருத்தவர் இருந்தார். அவருக்கு 38 வருஷமாக ஒரு அற்புதமே அவர் வாழ்க்கையில் நடக்கலை. அவருக்கு முன்னாடி எத்தனையோ பேர் அவருக்கு முன்னாடி அற்புதத்தை பார்த்துட்டு போகிறத பார்த்துருப்பார். அவரோட மனம் எவ்வளோ சஞ்சலப்பட்டிருக்கும்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். கண்ணுக்கு முன்னாடி அவருடைய நண்பரோ நேற்று வரையும் அவருக்கு முன்னாடி அவர் கூட
நோயாளியாக இருந்தவன் இன்னைக்கு அவர் கண்ணுக்கு முன்னாடி போகிறத பார்த்து அவர் ரொம்ப சந்தேகப்படும். இருந்தாலும் அவர் தன்னோட விசுவாசத்தை விடவே இல்லை. ஆண்டவர் அவர்கிட்ட கேட்கும்போது கூட சொல்லுவார், நீ குணமடைய விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கும்போது கூட அவர் சொல்லுவார், ஆமாம் ஆண்டவரை நான் குணமடைய விரும்புகிறேன். சொன்ன அடுத்த செகண்டே அவர் குணமடையும். ஸோ 38 வருஷம் கழிச்சு ஒரு அற்புதம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல விஷயங்கள், இங்கிலீஷில் கூட ஒரு அழகான ஒரு வேர்ட்ஸ் இருக்குது, கிரேட் திங்ஸ் டேக்ஸ் டைம். ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயங்களுக்கு நேரம் எடுக்கும். அதனால் அது நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை, கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். இதுக்கு நான் ஒரு சின்ன கதை சொல்லிட்டு முடிக்கலான்னு நினைப்பேன். ஸோ ஒரு டாக்டர் இருந்தாராம், அவர் பேர் மார்கன். அவர் கேன்சருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்ச ஒரு டாக்டர், கேன்சருக்கு வேக்சின் கண்டுபிடிச்சார். ஸோ இந்த நியூஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி அவர் சரி இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காருன்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கலான்னு பிளான் பண்ணார். அவார்டு அவர் இருக்கிற இடம் சிக்காகோ. ஸோ அவார்டு கொடுக்குற இடம் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. ஸோ அவர் என்ன பண்ணாராம், நாளைக்கு 6:30 மணிக்கு ப்ரோக்ராமில் நமக்கு அவார்டு. ஸோ அதனால் நம்ம முன்னாடியே போயிடுவோம்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணி முன்னாடியே கிளம்பிட்டார். ஸோ அவர் போயிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, திடீர்னுட்டு வானிலை ரொம்ப மோசமானனால மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை இடியும் பயங்கரமாக பெய்ய ஆரம்பித்தோடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃப்ளைட்லாம் போகாது சார், நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னோன்னே, ஓகே சார் ஃப்ளைட்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேணால் நாங்கள் டாக்ஸி வேணால் ரெடி பண்ணி விட்டுருவோம், அவ்வளோ தூரத்துக்கு டாக்ஸி வரமாட்டான், ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள்னாலும் உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே டாக்ஸி தான் ரெடி பண்ணுங்க, ரொம்ப நன்றி சார்னு சொல்லி டாக்ஸியில் அவர் போயிட்டு இருந்தார். டாக்ஸியில் போயிட்டு இருக்கும்போது செம்ம மழை வந்துச்சான். சரின்னு பார்த்தா டைம் இப்போவே 1:30 மணி ஆகிடுச்சான். சரி டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்டால், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், எவ்வளோ நேரம் ஆகும் சார்? இன்னும் 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் சார், நம்ம போகிறது ரொம்ப கஷ்டம், டிராஃபிக்காக இருக்குது சார் அப்படின்னா. சரி நீ போப்பா, முடிஞ்ச அளவுக்கு போப்பாங்களா. போகிற கொஞ்சம் தூரம் போன பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, அவரோட டாக்ஸி என்ன ஆயிடுச்சுன்னா பிரேக் டவுன் ஆகிடுச்சான். உடனே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். என்னப்பா ஆச்சு? இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகிடுச்சு சார், நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்னால் முடியல அப்படின்னு. சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, மழையில் வேறு நம்ம நனைஞ்சிட்டோம், சைடில் ஏதாவது ஒரு வீடு இருக்கான்னு பாரு, நம்ம அங்கே போய் கூட கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிப்போம் அப்படின்னு சொன்னோம். சரி சார் அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தா ஒரு வீடு இருந்துச்சா. அங்கே போய் கதவை தட்டினாங்க. அங்கே ஒரு 30 வயசு 35 வயசு இருக்கிற ஒரு அம்மா கதவை திறந்தாங்க. சரி என்ன உங்களோட நடந்திருக்கிறத பார்த்து, சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் சொன்னோன்னே, சரி இங்கே வாங்க சார், கொஞ்சம் தலையை தொட்டிக்கோங்க, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கோங்க, உங்கள் வீடு மாதிரி இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க ஒரு கிறிஸ்டியன் தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவர் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்கன்னா, 6 மணி ஆயிடுச்சு சார், நான் ஈவினிங் நைட்டுக்கு உங்களுக்கு டின்னர் செய்கிறேன், நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க, நீங்கள் முடிச்சுட்டு நாளைக்கு கூட போங்க, நாம் 6:30 மணிக்கு எனக்கு ப்ரேயர் டைம் இருக்குது. ஸோ 6:30 to 7:30 ப்ரேயர் டைம் இருக்குது, நான் போகிறேன், ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் நீங்கள் இங்கே உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு மதத்தின் மேலேயோ ஆண்டவர் மேலேயோ அவ்வளோவா பற்று இல்லை, இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டார். ஸோ அவங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்களாம். அவங்க ரூம் போய் ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க. சரி இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் போய் பார்த்தா. சரின்னு போய் எட்டி பார்த்தா அவங்க ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஏற்றாப்புல ஒரு சின்ன பையன், ஒரு 7-8 வயசு இருக்கும். அவனுக்கு என்னதான் பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலான்னு போகும்போது அங்கே ஒரு பையன் இருந்தானா, அவங்க ஒரு 18-17 வயசு இருக்கும். சரி அவன் பெட்டில் படுத்திருந்தாங்கன்னா இவங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தான். சரி நம்மளும் கொஞ்சம் கூட ப்ரேயர் பண்ணுவோம்னு சொல்லி இவர் போய் சும்மா பக்கத்தில் உட்காந்து முடிச்சுட்டு ஒரு 7:30 மணி ஆனால் போய் ப்ரேயர் முடிஞ்சோடனே அவர் கேட்டாராம், உங்களுக்கு இவங்க யார், இந்த பையன் யார் அப்படின்னு கேட்டான். ஸோ அப்போ அவங்க சொன்னாங்களாம், இந்த பையன்தான் என்னோட பையன்தான், இவனுக்கு கேன்சர் இருந்துச்சு அப்படின்னா. ஏன் மருத்துவரெல்லாம் பார்க்கல, இங்கே இருக்க மருத்துவரெலாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் டாக்டர் மார்கன் ஒருத்தவர் இருக்காராம், அவர் சிக்காகோவில் இருக்கார். எனக்கு சிக்காகோ எங்கே இருக்குன்னு தெரியாது, அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு தெரியாது, நிறையா செலவாகும் நிறையா பேர் சொன்னால என்கிட்ட அவ்வளோ வசதி இல்லைனால நான் பேசாமல் அமைதியாக வச்சு நான் கிட்டத்தட்ட 5 வருஷமாக தினமும் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கேன், மெடிசனையும் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா. உடனே அந்த மார்கன்றவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சான். உடனே அவர் சொன்னாராம், நான் தான் மார்கன், ஆக்சுவலாக நான் போக வேண்டிய இடம் வேறு, உங்கள் ஆண்டவர் தான் என்னை இங்கே கொண்டு வந்திருக்காரு, என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அந்த பையனுக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் என்னுடைய சொந்த செலவில் அந்த டாக்டர் பண்ணாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம வெயிட் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு அற்புதம் நடக்கும்.
ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கண்டிப்பாக பெரிய அற்புதங்கள் செய்வார். காத்திருங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். My dear beloved brothers and sisters in Christ, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். Revival Warriors, இன்னைக்கு உங்களோட கூட ஒரு மிஷனரி பற்றி நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஸ்மித் விகல்ஸ்வர்த். இங்கிலாந்து தேசத்துல யோர்க்ஷயர் அப்படின்ற ஒரு நகரத்துல வின்ஸ்டன் என்ற சிறிய கிராமத்துல ஜேம்ஸ் அண்ட் மார்த்தாக்கு பிறந்தவங்க நம்ம ஸ்மித் விகல்ஸ்வர்த். இவங்க ரொம்ப ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பம். ஸோ பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நம்ம ஃபேமிலியை ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி 6 வயசா இருக்கும்போதே நம்ம ஸ்மித் அவங்களோட பிஞ்சு கரங்களால கிழக்கு பறிக்கிற வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட சேர்ந்து தொழில் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸ்மித்தோடைய அம்மா அப்பா ஆண்டவரை அறியாதவங்களா இருந்தாங்க. ஆனா ஸ்மித்தோட பாட்டி ஒரு கிறிஸ்தவங்களா இருந்தாங்க. அதனால அங்க நடக்கிற எல்லா கிறிஸ்தவ ஆராதனை கூட்டத்துக்கும் ஸ்மித்தையும் கூட்டிட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மாலை ஆராதனையில ஸ்மித் தொடப்பட்டார் ஒரு பாடல் மூலமா. அப்போ ஆண்டவர் எனக்காக மறைத்தார், அவருக்காக என் வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார். அன்றைக்கே ஒரு ரட்சணை சந்தோஷம் அவருக்குள்ள நிரம்பியது. At the age of 13 சில காரணங்களால அவங்க வேறொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால ஸ்மித்தால ஒரு பள்ளிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால அவருக்கு ஒரு பள்ளி படிப்புகள் எல்லாமே நிறுத்தப்பட்டது. ஆனாலும் ஸ்மித் எங்க போனாலும் நியூ டெஸ்ட்மெண்ட் எப்பவுமே ஒரு பாக்கெட்ல எடுத்துட்டு போவார். At the age of 17 Salvation Army ரட்சணை சேனையோட இருந்து சேர்ந்து விசுவாசத்துல, அதாவது நம்ம விசுவாசத்தை எப்படி வல்லமையா ஜெபிக்கணும், உபவாசத்தோட எப்படி ஜெபிக்கணும்ன்றத கற்றுக்கொண்டாரு. At the age of 18 பிளம்பர் பிசினஸ் அவர் செஞ்சார். அவர் ஒரு பிளம்பரா வேலை பார்த்தார். இப்படி இருக்கும்போது அவருக்குள்ளாக ஒரு ஆத்ம தாகம் ஏற்பட்டுச்சு. சிறுவர்கள் மத்தியில அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சார். பசியால பட்டினியால இருக்கிற எல்லா சிறுவர்களும் அவர் சுற்றி வர ஆரம்பிச்சாங்க. அதனால ஸ்மித்துக்கு வந்த சேலரி இன்கம் எல்லாமே அந்த பிள்ளைங்களை போஷிப்பதற்காக அவர் பயன்படுத்தினார். இப்படி இருக்கும்போது at the age of 23 1882 மேரி ஜேன் ஃபெதர்ஸ்டோன் பாலி அப்படின்ற பெண்மணியை அவர் திருமணம் செய்தார். 2 பேரும் இணைந்து ஆண்டவருடைய சுவிசேஷ ஊழியத்தை வல்லமையா செஞ்சாங்க. ஒரு பக்கம் அவருடைய பிசினஸ் க்ளூமாக ஆரம்பிச்சு வளர்ந்து கொண்டு பெருகினது. அது பெருக அவருடைய இன்கமும் வருமானமும் அதிகரிக்க ஆரம்பிச்சு. இப்படி இருக்கப்ப இன்னொரு பக்கம் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆட்டம் காண ஆரம்பிச்சு. அவருடைய செவ வாழ்க்கை மங்க ஆரம்பிச்சிச்சு. ஆண்டு மேல இருந்த பற்று குறைய ஆரம்பிச்சு. சபைக்கு போறதை முற்றிலுமாக குறைத்து விட்டார். அவருக்கு பாலி மேல, அவங்க மனைவி மேல ஒரு வெறுப்பு வந்துச்சு. பாலியை பார்க்கும் போதெல்லாம் தனக்கு இருந்த தாழ்வு மனப்பான்மையினால எப்பவுமே பாலியை திட்டிக்கிட்டே இருந்தார். ஆனா பாலி அவர் மேல கோபப்படவே இல்லைங்க. ஆண்டு மேல இருந்த விசுவாசத்தினாலையும் ஸ்மித் மேல இருந்த அன்பினாலையும் ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபிச்சார். You know what? God used Polly and restored him. திரும்பியும் அவர் மனம் திரும்பி இருவரும் சேர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஸ்மித் பலகாரங்களா வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் போது ஒரு சுவிசேஷ கூட்டத்துல அநேக வியாதியஸ்தர்கள் சுகிபரமா இருக்கிற ஒவ்வொருவரும் சுகப்பெறத தன் கண்ணால பார்த்தார். இப்படி பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஆச்சரியம். நம்ம கிராமத்துல எவ்வளவோ பேர் சுகவீனமா இருக்கிறாங்களே, அவங்களும் இந்த சுகத்தை பெறணும் அப்படின்ற ஒரு வாஞ்சி அவருக்கு ஏற்பட்டுச்சு. தன் கிராமத்துக்கு போய் சுகவீனமா இருக்கிற எல்லா மக்களையும் கூட்டி சேர்த்து அவங்க ஒன்று கூட வச்சு தன்னுடைய சொந்த செலவினாலே அவங்க சுவிசேஷ கூட்டத்துக்கு அனுப்புறத வழக்கமா வச்சிருந்தாரு. இந்த விஷயம் ஆனா பாலிக்கு தெரியாம இருந்துச்சு. ஒரு நாள் இந்த விஷயம் பாலிக்கு தெரிய வந்துச்சு. அப்ப ஸ்மித் கிட்ட போய் எனக்கும் சுகம் வேணும், நம்மளும் அந்த கூட்டத்துக்கு போகணும்னு கேட்டாங்க. 2 பேரும் அந்த கூட்டத்துக்கு போனாங்க. அந்த கூட்டத்துக்கு போகும்போது அன்னைக்கு பாலிக்கு பரிபூர்ண சுகம் உண்டாச்சு, விடுதலை உண்டாச்சு. அதனால 2 பேரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி சுகவீனமா இருக்கிறவங்க இந்த கூட்டத்துக்கு சேர்க்கிற ஊழியத்தை அவங்க தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருந்தாங்க. அப்ப இந்த சுவிசேஷ குழுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு தீர்மானம் பண்ணினாங்க, நம்ம ஸ்மித்துக்கு ஒரு பாதத்தை கற்றுத்தரணும், அவர் மூலமா கூட ஆண்டு வலிமையான காரியங்களை செய்ய முடியும் அப்படின்றத அவர் உணர்வுன்னு சொல்லி ஸ்மித் கிட்ட போய் இது மாதிரி ஆராதனை நடத்தி எங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கொண்டார். ஸ்மித் சார் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒத்துக்கொண்டார். அவர் போய் பித்தம் கிட்டலாம் போய் இந்த மாதிரி ஆராதனை நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சொல்லிட்டாங்க, இல்ல ஸ்மித் நீ தான் ஆராதனை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஆராதனை நடத்தக்கூடிய நாள் வந்துருச்சு. இவர் மேடை ஏறி என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லையா. ஆனா இவர் பிரசங்கிக்க முடிக்கிற அந்த நேரத்திலேயே 15 பேர் முன்பாக ஜெபிக்கும்படியாக வந்தாங்க. அன்றிலிருந்து அவருடைய ஊழிய வாசல்கள் திறக்க ஆரம்பிச்சது, அவருடைய ஊழியங்கள் பெருக ஆரம்பிச்சது. இப்படி போய்கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவருக்கு திடீரென்று ஒரு தாங்க முடியாத ஒரு வயிற்றுகள் ஏற்பட்டது. அப்ப டாக்டர்ஸ் வந்து பரிசோதித்து பார்க்கும்போது they found that he is diagnosed with appendicitis. 6 மாசமா அவருக்கு அந்த அப்பெண்டிசிஸ் நோய் இருந்தனால உள்ளுறுப்புகள் எல்லாமே நாசமாகி விட்டுச்சு. இனி சர்ஜரி பண்ணியும் நோ யூஸ் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. அந்த நேரத்துல ஸ்மித் வீட்டுக்கு ஒரு வயதான ஒரு தாயும் ஒரு இளம் வாலிபன் 2 பேரும் வந்து ஸ்மித் மேல கைகளை வச்சு அவங்க ஜெபம் பண்ணாங்க. அப்போ இயேசுவின் நாமத்தினாலே பிசாசு வெளியே வா அப்படின்னு வல்லமையோட ஜெபம் பண்ணும்போது அந்த நேரத்திலே ஸ்மித்குள்ளாக ஒரு பரிபூர்ண விடுதலை வந்துச்சு. அவர் பூர்ணமா குணமாகிட்டார். அப்பையில இருந்து யாரெல்லாம் அப்பெண்டிசிஸால சஃபர் ஆனாங்களோ அவங்களுக்காக ஒரு மன ஒழுக்கத்தோட அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவருடைய ஊழியர்கள் வல்லமையாக பலன் கொள்ள ஆரம்பிச்சது. அதனால அவருடைய வேலையை வந்து ஆண்டவருக்காக அவர் விட்டு முழு நேரமா அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். இங்கிலாந்து தேசம் முழுவதும் ஒரு பெரிய எழுப்புதல் அவர் மூலமாக பற்ற ஆரம்பித்தது. ஊழியர்கள் வளர வளர இன்னொரு பக்கம் அவருடைய குடும்பத்துல நெருக்கமான சூழ்நிலைகள் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் ஸ்காட்லாந்து தேசத்துல ஊழியத்தை செல்வதற்காக ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் காத்துட்டு இருந்தார். அப்ப திடீர்னு இடி முழக்கம் மாறி ஒரு செய்தி அவருக்கு வருது, பாலிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அதை தாங்க முடியாத அதிர்ச்சியினால அவர் வேகமா வீட்டுக்கு ஓடி பார்க்கிறதுக்குள்ள பாலியோட பாதி உயிர் தெரிஞ்சிருந்தார். அப்ப ஆண்டவரிடம் கெஞ்சி மரணத்தை கடிந்து கொண்டு செலுச்சார். அந்த நிமிஷம் பாலிக்குள்ள உயிர் வந்துச்சு. அப்ப பாலி சொன்னா, ஆண்டவர் என்னை கூப்பிட்டாரு, அவரோட இருக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது ஸ்மித் சொன்னாரா, ஆண்டவரை கூப்பிட்டுட்டாருன்னா அதை என்னால தடை செய்ய முடியாதுன்னு சொல்லி ஆண்டோடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய மனைவி ஆண்டோடைய கருத்துல ஒப்பு கொடுத்தார். இதுக்கப்புறமா கல்லறையில போய் பாலியோட கல்லறையில விழுந்து நானும் உன்னோட கூட மறைச்சு போயிடுறேன், நானும் உன்னோட கூட வந்துடுறேன் அழுதுட்டு இருக்கப்ப ஆண்டவர் சொன்னாரா, ஸ்மித் இன்னும் எனக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்குது, இன்னும் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியர்கள் அநேகம் இருக்கிறதுன்னு சொல்றப்ப ஸ்மித் சொன்னாராமா, நீங்க எனக்கு ரெட்டிப்பான வரங்களை நீங்க தரணும், அதாவது என் மனைவியோட வரமே நீங்க எனக்கு சேர்த்து தந்தீங்கன்னா உங்களோட ஊழியத்தை நான் தொடர்ந்து செய்வேன். அதே மாதிரி ஆண்டுகள் ஸ்மித் கேட்டுக்கொண்ட மாதிரி ரெட்டிப்பான வரங்களை தந்து அவருடைய ஊழியம் 2 மடங்காக பெருக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவருடைய மகள் ஆலிஸ் அண்ட் மருமகன் ஜேம்ஸ் அவரோடு கூட இணைந்து இங்கிலாந்து தேசம் முழுவதுமாக ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரிந்தது. at the age of 17 அவருக்கு தாங்க முடியாத ஒரு வேதனை வந்துச்சு. சிறுநீரக கற்கள்னால மிகவும் அவர் கஷ்டப்பட்டார். அப்போ டாக்டர் சொன்னாங்க, சர்ஜரி பண்ணாதான் இவர் உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, ஸ்மித் சொன்னாரு, இந்த சரீரத்தை உருவாக்கினவர் தேவன், இந்த சரீரத்தை குணப்படுத்த அவரால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த கத்தி டாக்டர்ஸோட கத்தியும் என்னோட சரீரத்துல படுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பயங்கர விசுவாசத்தோட அவர் சொன்னார். ஜனங்கள்கிட்ட சொன்னாருமா, நான் சுகம் பெற்று வருவதை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட அவர் இருந்தாரு. at the age of 72 போலும் ஆண்டுகளை என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்க நம்ம சொல்லல, இன்னும் 15 வருஷம் ஆண்டுக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டுக்காக ஓடி ஊழியம் செய்யணும், அநேகரை குணமாக்கணுன்ற ஒரு வாஞ்ச விருப்பம் இருந்த மாதிரியே ஆண்டுக்காக ஓடி ஊழியம் செய்தார். பல வேதனைகள் மற்றும் பல கஷ்டமான சூழ்நிலைகள் மற்றும் அவர் ஆண்டுக்காக ஊழியம் செய்தார். at the age of 87 கர்த்தருக்குள்ள அவர் நித்திரையடைந்தார். தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை முடித்தார். ஆனாலும் அவர் அப்ப செஞ்ச அந்த ஊழியத்தினால இன்னும் அநேக ரட்சிப்புகளாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் மூலமாக அநேக மரித்தோரை வந்து அவர் உயிரோடு எழுப்பினார். அநேக குருடர்கள் பார்வையடைந்தார்கள், சப்பானிகள் நடந்தார்கள், எல்லா கேன்சர்ஸையும் டிஸ்ட்ராய் பண்ணி செஞ்சார். அநேக அற்புதங்கள் அவர் மூலமாக நடந்தது. இங்கிலாந்து தேசம் மட்டும் இல்லாம நியூசிலாந்து, யூரோப், ஏஷியா பல நாடுகளை ஆண்டுக்குள்ள அவர் ஆதாயப்படுத்தினார். அதே மாதிரிதான் நம்மளும் ஆண்டுக்காக நாம் அநேக காரியங்களை செய்யணும். நம் வாலிபர்களாக இன்னும் நம்ம அநேக சாக்கு போக்குகள் சொல்லிட்டு, நான் இன்னைக்கு செய்வேன் நாளைக்கு செய்வேன் சொல்லிட்டு நம்ம இவ்வளவு காலத்தை நம்ம ஓடிட்டோம். ஆனா நம்ம இனிமேல் ஆச்சு நம்ம உத்தரவாதம் எடுத்து ஆத்துமாக்களுக்காக நம்ம வாஞ்சிக்கிறவர்களாய் கர்த்தருக்கு நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக ஆத்ம தாக்கத்தை நம்ம கொடுப்பார். இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது நம்ம எதையும் கொண்டு போவதில்லை, ஆனா ஆத்மாக்களை ஆண்டவருக்காக நம்ம கொண்டு போக முடியும். வாலிபர்களே, நீங்களும் நானும் சேர்ந்து ஆண்டவருக்காக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி May God bless you. Praise the Lord.
கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான வாலிப தம்பி தங்கைகளுக்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமைமகள் லின்சிகாய் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் மகளை இன்னும் ஆயுதங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஆண்டவரை நோக்கி பிரார்த்திக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைய நாளுடைய செய்தியின் தலைப்பு ப்ரே அண்ட் வாட்ச், ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று சொல்லி. அன்பு பிள்ளைகளே, நான் நம்புகிறேன் நிச்சயமாய் இந்த செய்தியை நீங்கள் கேட்டு முடித்த மாத்திரத்தில் ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, எழுப்புதல் ஒன்று ஏற்படுமானால் அது நிச்சயமாய் வாலிப பிள்ளைகளின் மூலமாக ஏற்படும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆண்டவர் இளைஞனாக இருந்து தன்னுடைய காரியங்களை அவர் சாதித்தார். ஆண்டவர் இளம் பெண்களை, இளம் வாலிபர்களை அவர் அதிகம் நேசிக்கிறார். தன்னுடைய பணிக்கென்று அவர் உங்களை அதிகமாய் பயன்படுத்த நினைக்கிறார். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், அங்கிள் என்னால் ரெகுலரா ப்ரே பண்ண முடியல அங்கிள். ஒரு காரியத்தை நான் ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை நான் செயல்படுத்த நினைக்கும் போது நான் தோல்வியுறுகிறேன். என்னால சரியா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை மேற்கொள்ள முடியல என்று சொல்லி நீங்கள் தவிக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அப்படியானால் நான் விரும்பும் மகள், நான் விரும்பும் மகன் நீதான் சொல்லி, உன்னை கொண்டுதான் நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 43 அதிகாரம் உங்களுக்கு தெரியும். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி. அன்பு பிள்ளைகளே, ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக அரசாங்கத்தில் ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் ஒன்று நடத்தினாங்க. அந்த ட்ரைனிங்கை நான் கலந்து கொண்டு, அந்த ட்ரைனிங்கை நடத்தினவர் சொன்னார், என்னுடைய பள்ளி படிப்பில், கல்லூரியில் நான் பெரிய அளவுக்கு அகாடமிக் எக்ஸலன்ஸ் எனக்கு இல்லை, அதிக அளவு மார்க் நான் எடுக்கலை. ஆனாலும் நான் இன்ஜினியரிங் அது படித்து கொண்டிருக்கும் பொழுது, முடிக்கும் பொழுது, இந்த ஐடி ஃபீல்டு கம்பெனிஸ்க்கு அவங்க கம்பெனிஸ் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அந்த ஸ்கில்லை நான் என்ன பண்ணிட்டேன், எனக்குள்ளே டெவலப் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி. அதனால தான் படித்து முடித்தவுடன் என்னோடு கூட படித்த மற்ற மாணவர்களை காட்டிலும் அகாடமிக்கில் அதிக மதிப்பெண்களை அவர்கள் பெற்றிருப்பார்கள். ஆனாலும் அவர்களை காட்டிலும் இந்த டீம் லீடராக, அவர்களுக்கு தலைவராக இருக்கும்படி என்னால் முடிந்தது என்று சொல்லி, இன்றைக்கு பல லட்சங்களை நான் வாங்குகிறேன் என்று சொல்லி. இப்போ காரியம் இதுதான், கம்பெனிஸ் விரும்புகிற அந்த ஸ்கில்லை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உருவாக்கி கொள்ள வேண்டும், உங்களை நீங்களே பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். அதே போலத்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, கிறிஸ்துவனாய் வாழ்வதற்கு பயிற்சி எடுத்துக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப், ஒரு பணித்தனம் எது என்று சொன்னால் அது ஜெப அறை. ஜெபம் இல்லாவிட்டால் ஜெயம் இல்லை உங்களுக்கு. எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி விழித்திருந்து ஜெபிப்பது என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவருடைய கெத்செமனே தோட்டத்தின் அந்த அனுபவத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், யூ ஆர் மை கோவர்க்கர், உன்னை விட்டால் எனக்கு யார் உண்டு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மத்தேயு 26 அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி. நீங்கள் அந்த மத்தேயு 36 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொன்னதாக. கெத்செமனே தோட்டத்தினுடைய அனுபவம் உங்களுக்கு தெரியும், அதை நான் குறித்து அதிகம் விவரிக்க வேண்டியதில்லை. அதே காரியத்தை லூக்கா 22 அதிகாரத்தில் லூக்கா என்ன சொல்லுகிறார் என்றால், வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார்கள் என்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் வழக்கமாக அந்த ஒலிவ மலைக்கு சென்று ஜெபிப்பது வழக்கமாக இருந்திருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபிப்பது உங்களுடைய வழக்கமாக இருக்கிறதா?
என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லையானால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை, ஒருவேளை அதிகாலை இல்லாவிட்டாலும் 6 to 7 அல்லது இரவு 11 to 12 அல்லது 10 அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை, ஒரு வழக்கமான ஒரு நேரத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ள இந்த வேளையிலே நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் அந்த மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு வசனமாக நம்ம பார்க்கலாம். அதில் ஆண்டவர் பேதுருவையும் ஜெபதேவியின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு அவர் துக்கமடையவும் வியாகுலப்படவும் திகழடையவும் தொடங்கினார். அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது என்று சொல்லி நீங்கள் அங்கே பார்க்கலாம். 39வது வசனத்தை நீங்கள் அங்கே பாருங்கள். சற்று அப்புறம் போய் அவர்களை விட்டும், முதலாவது 12 சீஷர்கள், பிற்பாடு 3 சீஷர்கள், இன்னும் அவர் தள்ளி போய் சற்று அப்பாலே போய் லூக்கா சொல்லுகிறார் கல்லறி தூரம் சென்று என்று சொல்லி தனித்து ஜெபம். ஆண்டவரை நோக்கி, பிதாவை நோக்கி அவர் தனித்து ஜெபம் பண்ணுகிறார். இந்த காரியங்களை நீங்கள் வேத பகுதியில் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் யோவான் ஸ்நானன் அவர் ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு ஆவியானவர் வனாந்தரத்திற்கு ஏவினதாக. எதற்காக ஏவினார்? ஜெபம் பண்ணுவதற்காக ஏவினார். மார்க் 1:35 நீங்கள் படிப்பீர்களானால் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு போனார். எதற்காக? ஜெபிப்பதற்காக. இந்த மத்தேயு மார்க் 6:46 ஜெபம் பண்ணுவதற்காக மலை மேல் ஏறினார் என்று சொல்லி, இப்படியாய் ஆண்டவர் பிதாவோடு ஒன்றித்திருக்கும்படி தேவ சமூகத்தை அவர் அடிக்கடி நாடினார் என்று சொல்லி நீங்கள் படிக்கலாம், பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஜெபம் என்பது விசுவாசிகள் ஆண்டவரோடு கொள்ளும் ஒரு தொடர்பு, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் God and you. ஜெபம் இல்லாவிட்டால் ஜெயம் இல்லை. இன்னும் நீங்கள் அடுத்த பகுதியிலே நீங்கள் பார்த்தால் அதே 39வது வசனத்தில் சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார் என்று சொல்லி, அதிகாலையிலே என்னால் ஜெபிக்க முடியல, தூக்கம் வருதுன்னு சொல்றீங்களே, ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை பாருங்க. ஆண்டவர் அந்த மரணத்துக்கு ஏதுவான துக்க நிலையிலே தனி ஜெபம் செய்கிறார். அதை எப்படி செய்கிறார்? முகம் குப்புற விழுந்து, சாஷ்டாங்கமாய் விழுந்து. இன்னும் லூக்கா எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால் 22:40 அந்த பகுதியிலே நீங்கள் பார்க்கலாம். 41 கல்லறை தூரம் சென்று முழங்கால் படியிட்டு என எழுதியிருக்கிறது. நீங்க முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார், முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் என்று சொல்லி நீங்க இப்படிலாம் செய்து பாருங்க, கண்டிப்பா காலையில் உங்களுக்கு தூக்கமே வராது. ஒரு தேவ மனிதன், பேசன் என்கிற தேவ மனிதன் மரப்பலகையில் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது அவருடைய வழக்கமா. அவர் எவ்வாறு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது முழங்கால் அழுத்தி தொடர்ந்து ஜெபிப்பதினாலே அந்த பலகையிலே குழி விழுந்ததாம். அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 41 படிக்கிறோம். மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எதற்காக ஜெபம் பண்ண வேண்டும்? காரியம் 1, to share his agony, தன்னுடைய வியாகுலம், இருதயத்தின் அந்த வாஞ்சை, விருப்பங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஏற்ற இடம் ஜெப அறை, தேவ சமூகம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், you are my co-worker. மனித இனத்தினை ரட்சிக்கும் தேவனுடைய திட்டத்தில், அந்த ரட்சிப்பினுடைய பணியில விசுவாசிகள் யாவரும் அவருடைய உடன் ஊழியர்கள். நீங்கள் தேவனுடைய உடன் ஊழியர்கள். ஆகவே அவர் தன்னுடைய திட்டங்களை, தன்னுடைய ரகசியங்களை அவர் தெரிவிப்பதற்கு பிரியமாக இருக்கிறார். அதை அவர் எங்கே தெரிவிப்பார்? உங்களுடைய ஜெப அறையிலே தான் அவர் அதை தெரிவிப்பார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க விட வேண்டும்? நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் இருப்பதற்காக,
ஏற்கனவே ஆண்டவர் மத்தேயு அந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்திருக்கலாம், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சீச்சர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருப்பார். அந்த ஜெபத்தினுடைய கடைசியிலே நீங்கள் படிக்கலாம். அவர் சொல்லுவார், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று. நாம் சோதனையில் விழுந்து விடாமல், பிசாசுடைய சோதனையில் விழுந்து விடாதபடி தேவன் நம்மை ரட்சிக்கும்படி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி, ஆகவே தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. கூடவே அவர் சொல்லுகிறார், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் அது பலவீனமானது என்று சொல்லி. 1 பேதுரு 5:8 பேதுரு இவ்வாறு சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்களுடைய எதிராளியான பிசாசு கர்ஜிக்கிற சிங்கமோல இருந்து யாரை விழுங்கலாமோ என்று சுத்தி திரிகிறான் என்று சொல்லி. அவனுக்கு 6000 வருஷங்களுக்கு மேலான ஒரு அனுபவம் அவனுக்கு உண்டு. பிரியமான பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல நினைக்கிறேன். நாம் உயிரோடு இருக்கும் வரையில் நமக்குள்ள இருக்கிற இந்த ஈவில் லஸ்ட், desires in our flesh, அது இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு கண்ணியை போல இருந்து கொண்டே இருக்கும். இந்த காரியங்களை சாத்தான் பயன்படுத்தி நம்மை விட வைப்பதற்கு அவன் தந்திரம் பண்ணுவான். அவன் தந்திரக்காரன். அதனாலதான் சங்கீதம் 23:23 நீங்கள் தயவு செய்து படித்து பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் என் துர்க்குணத்திற்கு விலக்கி என்னை பாதுகாத்துக் கொண்டேன் என்று சொல்லி. துர்க்குணம் இருக்கும், அதை நாம் விலக்கி, அதினின்று விலக்கி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஏற்ற ஒரு ஒர்க் ஷாப், ஒரு பட்டறை எது என்று சொன்னால் அது ஜெப அறை. ஜெபிப்பதன் மூலமாகத்தான் இந்த காரியங்களிலிருந்து நாம் ஓவர் கம் பண்ண முடியும். Only by the power of God we can overcome the temptations of these things. எபிரேயர் 5:7 இயேசுவானவர் எப்படி ஜெபித்திருக்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார் என்று சொல்லி. எப்படி ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார் பாருங்க. இந்த உலகத்திலே அவர் மனுஷகுமாரனாக இருந்தார், முழு மனிதனாக இருந்தார். ஆகவே தான் பிதாவை நோக்கி அவர் எப்படி ஜெபம் பண்ணிட்டார் பாருங்க. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் என்று சொல்லி. தேவகுமாரனாகி இயேசுவே அப்படி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணுவாரானால் பிசாசின் சோதனையிலே நாம் விழுந்து விடாதபடி இருக்க நிச்சயமாக நாம் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ண வேண்டியது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவராகிய இயேசு நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். இதற்கு முன்னதாக இயேசு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருக்கணும் என்கிற ஒரு காரியத்தை லூக்கா 21:36 அவர் சொல்லி இருக்கிறார். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்பதற்கு பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்காக நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு? Be always on the watch and pray. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே நீங்கள் பங்கு கொள்ளும்படி, தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் போய் சேரும்படி, அதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படி, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நீங்கள் நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி, இந்த உலகத்தின் கண்ணிகளிலிருந்து தப்பி அவர் முன்பதாக நிற்பதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். எதற்காக ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும்? அதற்கு முந்தி 34வது வசனம், லூக்கா 21:34 வசனத்தை உங்களுக்காக நான் படிக்கிறேன் பாருங்கள். உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு என்று சொல்லி. Be careful or your hearts will be weighed down
with the dissipation, drunkenness and the anxieties of life. உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அந்த டிஸ்ட்ரெஸ், அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ், இதன் மூலமாக லௌகீக கவலைகளின் மூலமாக சாத்தான் உங்களை பொறி வைத்து பிடிப்பான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இந்த பாரமான காரியம் என்ன என்பது உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை அடுத்து நீட் எக்ஸாமுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம், அது குறித்த ஒரு பயம் இருக்கலாம். ஜேஇ இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கான அது ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கலாம். ஐயோ நான் இன்னும் 10th எக்ஸாம் எழுதல, ஐயோ இன்னும் அடுத்த செமஸ்டர் எக்ஸாம் எழுதல காலேஜுக்கு, அப்படி கூட நீங்க நினைக்கலாம். சில பேர் நினைப்பாங்க, என் இது பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் எப்படி திரும்ப சரி பண்ணுவது, இப்படியெல்லாம் காரியத்தை நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய காரியமா இருக்கும். அடுத்து என்ன காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடைக்கும், ஐயோ அவள் அந்தந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடுறாளே, நான் எனக்கு அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் இல்லையே, நான் படித்து முடிச்சிட்டோன்னே எனக்கு எந்த வேலை கிடைக்கும், எனக்கு எப்படி சேலரி கிடைக்கும், ஐயோ நான் அந்த கார் வாங்கணுமே, அந்த வீடு வாங்கணுமே, இப்படியெல்லாம் செய்யணுமேன்னு சொல்லி பல காரியங்கள், இந்த உலக காரியங்கள், இந்த உலகத்தின் பாரம் உங்களை அழுத்தலாம். பல காரியங்கள் இருக்கிறது, பல காரியங்கள். இந்த காரியத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் தப்பிக்க வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி. நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருக்காவிடில் சத்துரு இந்த கண்ணிகளை, உலகத்தின் பாரங்களை, கவலைகளை, கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை அவன் விழ பண்ணி விடுவான். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னொரு இடத்துல இந்த உலக பாரத்தினின்று, லௌகீக இந்த துக்கங்களிலிருந்து, இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து விடுதலை ஆக்கிக் கொள்வதற்கு ஆண்டவர் ஆலோசனையாக வேறொரு பகுதியில, வேதத்தின் வேறொரு பகுதியிலே ஒரு ஆலோசனை, அருமையான ஆலோசனையை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அது எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படிக்கலாம். என்னவென்றால், put on the armor of God, தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதாக நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம், தயவு செய்து உங்கள் வேதத்தில் அந்த பக்கங்களை திருப்பி காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் பார்க்கும்படி அன்போடு கூட கேட்கிறேன். 10வது வசனத்திலிருந்து 10வது வசனத்திலிருந்து நீங்கள் 19, 20வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அங்கே நீங்கள் 11வது வசனம், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஏன்னா நீங்க என்னைக்கு கிறிஸ்தவன் ஆகுறீங்களோ, என்னைக்கு நீங்க மறுபடியும் பிறந்தீங்களோ, என்னைக்கு நீங்க ரட்சிப்பு அடைந்தீர்களோ, அந்த நாள் தொடங்கி உங்களுக்கு அந்த ஆவிக்குரிய போராட்டம், அந்த வார்ஃபேர் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உலகத்தின் மனிதர்களை காட்டிலும் நமக்கு இன்னும் கூடுதலான போராட்டங்கள், அந்த வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தம் நமக்கு இன்னும் அதிகமாக உண்டு. அதனாலதான் அந்த உலகத்தின் தந்திரங்களில் இருந்து, பிசாசின் தந்திரங்களில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் ப்ளீஸ் put on the armor of God என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை கொடுப்பதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் 14வது வசனத்துல ஒரு பெல்ட் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு மார்க் கவசம், பிரஸ்ட் பிளேட் சொல்லியிருக்கிறாரு, அப்புறம் ஷூ சொல்லியிருக்கிறாரு, அதுக்கப்புறமா ஒரு கேடகம் சொல்லியிருக்கிறாரு, ஹெல்மெட் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு பட்டயம், ஒரு வாள், அதை சொல்லியிருக்கிறாரு. அந்த பெல்ட் என்பது என்ன? சத்தியம், ட்ரூத். சத்தியத்தினால நிறைந்திருக்கணும், பொய்யே நம்ம வாயில வரக்கூடாது. சத்தியம் என்னும் கச்சையை இடுப்புல அணிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீதி என்னும் மார்க்கவசம், நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நீங்க நியாயம் உள்ளவர்களாய், நேர்மை உள்ளவர்களாய் இருக்கணும். அதுக்கடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் அந்த பாத ரட்சையை, அந்த ஷூவை எப்போது நீங்க அணிந்திருக்கணும். அதுக்கப்புறம் பிசாசு எய்கிற அந்த கணைகள், அக்கினி கணைகள், அதையெல்லாம் நீங்க தப்பிப்பதற்காக அந்த ஷீல்டு, விசுவாசம் என்கிற கேடயத்தை நீங்க பிடித்துக் கொள்ள வேண்டும். சொல்லுவான் பிசாசு, சொல்லுவான், நேற்று நீ ஜெபம் பண்ணல, அந்த பொண்ணுகிட்ட பேசுனீல்ல, அந்த பையன்கிட்ட பேசுனீல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உன்னை எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. இந்த காரியத்தை செஞ்சுட்டு இல்ல, தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைச்ச, தப்பு செஞ்சுட்டு இல்ல, முடிஞ்சு போச்சு, ஆண்டவர் ஒன்று இன்னும் ஏற்றுக்க மாட்டாரு என்று சொல்லி பிசாசு உங்களை குற்றப்படுத்தி ஆண்டவர் விட்டு இன்னும் அதிகமாய் உங்களை பிரித்து கொண்டே போவான். இல்லை, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து விடுங்கள்.
ஆண்டவருடைய அந்த விசுவாசம், ஆண்டவர் கொடுத்த விசுவாசம் என்கிற அந்த கேடயத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். என்னன்னு சொல்லணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் போய், போ பிசாசே, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் தவறு செய்து விட்டது உண்மைதான், ஆண்டவர் என்னை நிச்சயமாய் மன்னிப்பார், ஆண்டவர் என்னை தன்னுடைய ஊழியத்திற்கு வல்லமையா என்னை பயன்படுத்துவார், நான் ஒரு நாளும் கீழே விழுந்து போவதில்லை என்று சொல்லி உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை அபிஷேகப்படுத்துவார். அதுக்கப்புறமா உங்களை காத்துக்கொள்வதற்கு இரட்சணியம் என்னும் தலை சீரா, அதுக்கு பிற்பாடு சாத்தானோடு போருவதற்கு தேவனுடைய வசனங்கள், தேவ வார்த்தைகளை நீங்கள் அதிகமாய் படிக்க வேண்டும். இயேசுவானவர் அந்த வனாந்தரத்திலே இந்த தேவனுடைய வார்த்தைகளை சொல்லித்தான் அவர் சொல்லி சொல்லி சாத்தானை விரட்டினார். ஆக இந்த தேவ வார்த்தைகளை நாம் அதிகம் படிக்க வேண்டும், அதற்காக காத்திருக்க வேண்டும். இதை அதிகமாக தியானிக்கும் பொழுது ஆண்டவர் சத்துருவை எதிர்ப்பதற்கான அந்த வல்லமைகளை, அந்த பட்டயம், அதை ஆண்டவர் கொடுப்பார். sword of spirit, that is word of God. இன்னும் எபேசியர் 6:18 அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறான் பாருங்க. 6:18 பாருங்க, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்திருங்கள் என்று சொல்லி, எந்த சமயத்திலும் எப்பொழுதுமே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் அல்ல, எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், எந்த சமயத்திலும் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் கொலேசியர் 4:2 தயவுசெய்து அதை பாருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று சொல்லி, devote yourself to prayer, being watchful and thankful என்று சொல்லி, உங்களை நீங்களே ஜெபத்திற்கென அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், continue steadfastly in prayer, being watchful in it with thanksgiving, devote yourself, ஜெபத்திற்கு உங்களையே ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லி, அதனுடைய கிரேக்க பதம் பிரஸ்காட்டோரியோ என்று சொல்லி, அப்படியானால் இடைவிடாது முயற்சித்தல், தொடர்ந்து ஜெபித்தல், மன உறுதியோடு இருந்து ஜெபித்தல் என்ற அர்த்தம். விழித்திருத்தல் என்பதற்கு, வாட்ச்ஃபுல் என்பதற்கு கிரெகோரியோ விழித்திருத்தல், ஆவிக்குரிய நிலையிலே விழித்திருத்தல் என்பது அர்த்தமாகும். பிரியமான பிள்ளைகளே, விசுவாசிகளின் தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய ஜெபம் இல்லாதபடி தேவனுடைய ராஜ்யத்தில் பல காரியங்கள் நடப்பதே இல்லையாம். அது உங்களுக்கு தெரியுமா? வெஸ்லி L2L என்கிற தேவ மனிதர் என்ன சொன்னார்னா, நீ தேவனுடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் தங்கி இருக்கிறாயோ அந்த அளவிற்கு நீ அவருடைய பிரசன்னத்தில் நிறைந்திருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் நீண்ட நேரம் ஜெபிப்பதால் ஜெபிக்கின்ற உன்னை, ஜெபிக்கிற மனிதனை ஜெபம் கிறிஸ்துவின் சாயலாக மாற்றுகிறது என்று சொல்லி, உங்களுக்கு தெரியும், ஜான் நாக்ஸ் இங்கிலாந்திலே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கின ஒரு ஜெப வீரர். இங்கிலாந்து ராணியின் எல்லா யுத்த படை வீரர்களின் பலத்தை பார்க்கிலும் அவருடைய முழங்கால் யுத்தம் வல்லமை உள்ளதா இருந்தது என்று சொல்லி, அவருடைய உபவாச ஜெபம் அந்த கொடுங்கோல் ராணியை அந்த தேசத்தை விட்டே அகற்றினதாம். ஜான் நாக்ஸின் அந்த முழங்கால் ஜெபம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிற ஒரு காரியம், உங்களுடைய முழங்காலை எனக்கு தருவியா மகளே, மகனே என்று சொல்லி உங்களுடைய முழங்கால்களை அவர் கேட்கிறார். தேவனுடைய சமூகத்திலே நீ காத்திருந்து ஜெபிப்பாயா? சத்துரு உன் மீது எய்கிற அந்த அம்புகளை எல்லாம், அந்த சோதனைகளை எல்லாம் நீ ஜெயிப்பதற்கு என்னுடைய தேவ சமூகத்திற்கு நீ வருவாயா? விழித்திருந்து ஜெபிப்பாயா? நீ சோதனைக்கு உட்படாமல் ஜெபிப்பாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு பிதாவே, இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். தேவகுமாரனாகிய அவரே தேவ சமூகத்திலே காத்திருந்து உம்மிடத்திலே வல்லமையை பெற்றுக்கொண்டு பிசாசினால் அகப்பட்ட யாவரையும்
அவர் விடுதலையாக்கி சுகப்படுத்தினார். தேவனுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவகுமாரனே அப்படியானார். தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவ வல்லமையை அவர் பெற்றுக்கொண்டு இவ்வாறு செய்வாரானால், ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே உம்முடைய வல்லமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்கிறானே, தகப்பனே உம்முடைய சமூகத்தில் தானே அந்த வல்லமையும் கனமும் மகிமையும் ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. வல்லமையும் மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறதே. அப்பா, உம்மிடத்திலிருந்து அந்த வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே ஜெபத்திலே விழித்திருந்து உமக்காக போராடுவதற்காக உம்மோடு கூட உடன் ஊழியராய் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே எங்களை நிறைத்து ஆண்டவரே நடத்தும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷம் பண்ணிக்கிறேன். ஆண்டவர் வேதாகமத்தில் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கார். சில பேரை போதித்திருக்கார், சில பேரை கடிந்து கொண்டிருக்கார், சில பேருக்கு ஆலோசனை தந்திருக்கார். அதே போல ஜெபத்துக்கு நிறைய வசனங்கள் இந்த வேதாகமத்தில் உண்டு. அதுல ரொம்ப நல்ல வசனம் ஒன்று பார்த்தீங்கன்னா, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் நீங்க எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசம் உள்ளவர்களா? நாம் சில நேரத்தில் நினைக்கலாம், என்னால் முடியுமா, நான் ஜெபிக்கிறதுனால யாருக்குன்னா பலம் உண்டா? இல்லைங்க, நீங்க உண்மையா ஜெபிக்கிறீங்க. நீங்க ஜெபிக்கிறது மூலமா தான் நிறைய பேர் வாழ்க்கையை மாற்ற போறீங்க. இந்த வேலையில, இந்த ஜெப வேலையில எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் குறிப்பா நம்ம எதுக்கு ஜெபிக்க போறோம்னா, நம்ம சகோதர சகோதரிகள், அதாவது வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வழியை ஆண்டவருக்கு நேராக ஒப்புவிக்கணும்னு ஜெபிக்க போறோம். தன்னுடைய பின்மாற்றத்திலிருந்து மாறி ஆண்டவருக்கு நேராய் தன்னோட வாழ்க்கையை ஒப்புவிக்கணும்னு ஜெபிக்க போறோம். வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அந்த வசனங்களை நான் வைத்து இந்த வேலையில ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். ஏசப்பா, ஸ்தோத்திரம். வேலை பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் இறக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில எங்க சகோதர சகோதரிகளுக்காக பாதத்துல வருகிற ஆண்டவரே, நீர் வாலிபர்களை ஏசப்பா தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு அசைவும் ஏசப்பா நீங்க நோக்கி பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனா நிறைய வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரிகள் ஆண்டவரே பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. கிறிஸ்துவர்களா இருந்தாலும் ஆண்டவரே தேடாத நிலைமையில இருக்கிறாங்க, வேதத்தை வாசிக்காத நிலைமையில இருக்காங்க. நிறைய ரகசிய பாவங்களுக்கு அடிமையா இருக்கிறவங்களை நீங்க அறிந்திருக்கிறீர். இந்த வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். உன்னுடைய சமூகத்துல அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களா எங்களை வாலிப பிள்ளைகளும் வாலிப சகோதர சகோதரிகளும் நீங்க மாற்றப்படுற கிருபைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரமே அவர்களை மாற்ற முடியும் ஆண்டவரே. இயேசுவா, நீர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் என்று நான் அறிந்திருக்கிறோம். நாங்கள் மனுஷர்கள் அவர்கள் இருதயங்களை ஆராய முடியாது, ஆனால் ஆவியானவர் ஆராய்ந்து அவர்களை இருதயங்களை அறிந்து கொண்டு அவங்க பாவ சிந்தனைகளிலிருந்து பாவ எண்ணங்களிலிருந்து இயேசுவா அவர்களை மாற்றி இயேசுவா புதிய மனுஷர்களாய் நீங்க மறுரூபப்படுத்தப்படுற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் நரகத்துக்குள்ள தள்ளப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள வர இயேசுவா நீங்க சித்தமுள்ளவர்களா இருக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்க வாலிப சகோதர சகோதரிகள் உங்க கண்கள் நோக்குவதாக ஆண்டவரே. நீரே அவர்களை பாவ கட்டிலிருந்து விடுதலை ஆக்கி பரிசுத்தமாக்கி ஏசப்பா நீரே நடத்தப்படுற கிருபைகளுக்கு நன்றி. அந்த பரிசுத்தமா மாறணும்னா அதுக்கு ஒரே வழி ஜெபமும் வேத வாசிப்போம் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. வேதத்தை அதிகமாக வாசிக்கிற மக்களா எங்களை வாலிபர்களை மாற்றுவீராக ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது அவர் வாழ்க்கையில ஏசப்பா அதன் மூலமா அவங்க என்னென்ன பாவங்களை ஏசப்பா செய்கிறார்கள் என்று இந்த உணர்வு இருக்கு ஆண்டவரே. ஆவியானவர் அப்போ நீங்க உணர்த்துறீங்க, அது மூலமா அவங்க வாழ்க்கையில பெரிய காரியம்
ஏசப்பா அவங்க செய்ய முடியும் ஆண்டவரே. அதுல இருந்து அவங்க விடுதலை ஆக்கி ஆண்டவருக்கு நேராக அவங்க வாழ்க்கையை திருப்ப முடியும் ஆண்டவரே. நீர் இப்படிப்பட்ட ஏசப்பா காரியங்களை அவங்க வாழ்க்கையில செய்யப்படுற கிருபைகளுக்கு நன்றி. இந்த வேளையிலேயே இந்த நிகழ்ச்சி மூலமா யார் யார் எந்தெந்த வாலிப சகோதர சகோதரிகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மறுரூபம் ஆகுவதாக ஆண்டவரே. அவர் வாழ்க்கையில இருக்கிற ஒரு பிரேக் த்ரூவை கொடுப்பீராங்க ஏசப்பா. பாவக்கடல இருந்து விடுதலையாகுவாங்க. நான் இந்த பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறேன், இந்த பாவத்துல இருந்து விடுதலையானோன்னு எனக்கு எண்ணம் இருக்கு. ஆனா எப்படி அந்த காரியத்துல இருந்து வெளியில வருவது என்று தெரியாத சூழ்நிலையில நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனா நீங்க வாழ்க்கையில கனவு காட்சிகள் மூலமாய் பேசுவீராக. இந்த வானத்திலிருந்து வசனத்தின் மூலமாய் பேசுவீராக. அவர்கள் எப்பெல்லாம் இடத்துல இயேசு வந்து ஜெபிக்கிறார்களோ அவர் உணர்த்துவீராக. இந்த காரியம் நீ செய்யப்பட வேண்டிய காரியமா இருக்கிறது, இந்த காரியத்துல இருந்து விலகு என்று இந்த இயேசு அவர்களோட பேசி அவர்கள் வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை கட்டளை போற கிருபைகளுக்காக இறக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த ஜெப குறிப்புக்கு நீர் பதில் தந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தந்தையே, ஆமென். இந்த வழியும் ஆண்டவர் இந்த ஜெப குறிப்பும் கேட்டு அப்படியே நம்மளுக்கு செய்து கொடுக்கப்படுற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இந்த வழியில நம்ம 2வது ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போறோம். நம்ம நிறைய இடத்துல இந்த வார்த்தையை நம்ம இந்த ரீசன்ட் டேஸ்ல கேட்டுட்டே இருக்கோம், எழுப்புதல். இந்த வார்த்தை எங்க முதலாவது ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேல் வீட்டு அறையில ஜனங்கள் கூடி ஆண்டவர் ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இறங்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். அவங்க இறங்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்கே ஆர்மலையை இறங்குறாங்க அங்க அவங்க உணர்வடைந்து ஆண்டவரை நேசிக்கிறப்போ எழுப்புதல் உண்டாகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல நிறைய இடத்துல நம்ம பார்த்தோம்னா எருசலேம்ல இது நடந்துச்சுன்னு சொல்றாங்க. நிறைய இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் ஜெபிக்கிறதுனால அந்த பட்டணமே எழுப்புதல் அடைந்திருக்குன்னு பாக்குறாங்க. சில இடத்துல குழுவாய் ஜெபிக்கும் போது அந்த பட்டணமே எழுப்புதல் அடைஞ்சு பார்க்கணும். சில இடத்துல தனி மனிதனாய் ஜெபிக்கும் போது அந்த எழுப்புதல் அடைந்திருக்குன்னு நம்ம பாக்குறோம். இந்த வழியில நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அந்த மீனவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிச்சாங்க. அப்ப ஆவியான வேற அளவில்லாமல் அவங்க மேல பொழிந்தாருன்னு நம்ம பாக்குறோம். இந்த வெளியில நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? ஆண்டவருக்கு நேராக கண்களை முடியும் நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த வெளியில உடைய கரங்களை வந்து அமர்ந்திருக்கிறோம். இது எழுப்புதலின் காலம் என்று ஏசப்பா நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த எழுப்புதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களை பார்த்து நாங்கள் அமர்ந்து ஏசப்பா நாங்கள் தியானிக்கத்தக்கதான ஏசப்பா ஸ்லாக்கியத்தை எங்க தந்தீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையில இந்த ஜெப குறிப்பு உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எழுப்புதல் எழுப்புதல் என்று ஏசப்பா நாங்கள் சொல்றவள மாத்திரம் இல்லாதபடி அதுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஏசப்பா ஸ்டெப்ஸை எடுக்கிறவர்களா எங்களை ஏச மாற்றப்போற கிருபைகளுக்கா நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீ மாற்றப்போற கிருபைகளுக்கா எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேவனுக்கு ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. ஏசு ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. ஆவியானவர் எங்கே இறங்குகிறாரோ அங்கே எங்க வாழ்க்கை மறுரூபமாகிறது. நாங்கள் மறுரூபமாகும் போது எங்களோட கனெக்டா இருக்கிறவங்களா மறுரூபம் ஆகப்படுகிறார்கள் ஆண்டவரே. அப்படி ஏசுப்பா தீயா இந்த எழுப்புதல் ஜுவாலையா ஏசுப்பா பரவுது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட எழுப்புதல் ஏசப்பா எங்களுடைய தேசத்துல எங்களோட தெருக்கள்ல எங்களோட வீடுகள்ல ஏசப்பா நாங்க சுற்றி உள்ள இடத்துங்களா ஆண்டவரே ஏசப்பா நதியங்காய் பாய்ந்து ஓடத்தக்கதாய் ஏசப்பா உங்க பரிசுத்த ஆவியானோட வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. எழுப்புதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. எழுப்புதல் ஏசப்பா நாங்கள் காண உதவி செய்வீராக ஆண்டவர். எங்கள் கண்கள் பார்க்க உதவி செய்வீராக. இந்த ஜெனரேஷனை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவர். இவர்கள் இந்த ஜெப குறிப்புக்கு யாரெல்லாம் என்னோட இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களை இந்த எழுப்புதல்ல ஏசப்பா அவர்களை ஒரு பங்குள்ளவர்களாய் மாற்றுவீராக ஆண்டவரே. ஏசப்பா நாங்க இதுல ஒரு பங்குள்ளாய் மாற எங்களுக்கு உதவி செய்வீராக. ஏசப்பா நீரே ஏசப்பா எங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் ஏசப்பா போதித்து ஏசப்பா நடத்துகிற ஒரு ஆலோசனை தருகிறவர். இதுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும் ஏசப்பா எல்லாவற்றும் உணர்த்துவீராக. நம்மளோட நிறைய டைம் நாங்க ஸ்பெண்ட் பண்ண உதவி செய்யற வேதத்தை வாசிக்க ஜெபம் பண்ணவும் எங்களுடைய காரியங்களை ஏசப்பா உமக்காக உதக்கவும் ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யப்படுற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே பெரியவர், நீரே உன்னதர், நீரே ஏசப்பா எல்லாவற்றுக்கும் காரணர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீரே எப்படி செய்து கொடுக்கப்படுற கிருபைகளுக்காக நன்றி. இந்த வேலையில இந்த நிகழ்ச்சி மூலமா யாராலும் ஜெப வேலையில கலந்து கொண்டாரோ எல்லாருக்காக அந்த வேலையில நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில என்னென்ன தேவைகளோட ஏசப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்காங்களோ அவர்களுக்கு நீர் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கப்படுற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு நன்மையும் குறையப்படாது என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவர். மெத்தியடுகிறவர்களை நீர் ஒரு நாள் கைவிடுவதிலே நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்லா தந்தையே, ஆமென். ஆண்டவர் உங்களோட பேசியிருக்காங்க. 2 ஜெப குறிப்பு என்னோட இணைந்து நீங்க பண்ணியிருக்கீங்க. இந்த ஜெபத்துக்கு கண்டிப்பான நன்மைகளை ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.